அரியலூர் ஐகான் TN61 அரியலூர் ஐகான் TN61 பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம் அரியலூர் மக்களே. இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னா நம்ம உஞ்சினி கிராமத்தில் தான் இருக்கோம். நம்ம உஞ்சினி கிராமத்தில் இருக்கிற திரௌபதி அம்மன் கோயிலில் தான் இன்றைக்கி தீமிதி திருவிழா நடத்துகிறாங்க. அது என் ஃப்ரெண்டு மூலமாக கேள்விப்பட்டு தான் இன்றைக்கி வந்திருக்கேன். இன்றைக்கி தீமிதி திருவிழா எப்படி இங்கே கொண்டாடுறாங்க அது எல்லாமே நம்ம பார்க்கலாம். தொடர்ச்சியாக நம்ம அரியலூர் மாவட்டத்தில் நடக்கிற எல்லா ஊர் கிராமங்களையும் நடக்கிற தீமிதி திருவிழாக்கெல்லாம் நம்ம நேரடியாகவே சென்று அங்கே இருக்கிற மக்களை பேட்டி எடுத்து வீடியோலாம் எடுத்து நம்மளோட யூடியூப் சேனல்லையும் நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் FB பேஜ்லாம் ஒளிபரப்பிட்டுருக்கோம். அதுக்காக தான் இந்த கிராமத்துக்கு வந்திருக்கோம். தொடர்ச்சி நீங்கள் ஆதரவு தாங்க. அதே போல் உங்கள் ஊர்லேயும் இதே போல் திருவிழாக்கள், தீமிதி திருவிழாக்கள் இதேமாரி எதாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எங்களால் முடிஞ்சிச்சுன்னா நாங்கள் நேராகவே வந்து உங்கள் ஊரையும் ஷூட் எடுத்து நம்ம யூடியூப் சேனலில் எல்லாத்தையுமே நாங்கள் டெலிகாஸ்ட் பண்ணுவோம். மறக்காமல் நம்ம சேனலில் தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்கள். நமக்கு அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய நமது சக்தி வாய்ந்த திரௌபதி அம்மனுக்கு 5 ஆண்டுக்கு ஒரு முறை இப்பொழுது இந்த திருவிழா நடைபெற இருக்கிறது. ஆகவே நமது கிராமத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்களும் நண்பர்களும் தோழர்களும் திரளாக வந்து இந்த தீமிதி திருவிழாவை சிறப்பாக நடத்தி கொடுக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு இன்னும் ஒரு சில நிமிடங்களில் கங்கணம் கொடுக்க தயார் நிலையில் இருக்கிறோம். ஆகவே பொதுமக்களும் தீமிதி திருவிழா நடக்கக்கூடிய பக்தர்களும் உடனடியாக நமது அம்மன் கோயிலுக்கு வருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சி சிறப்பாக அமைவதற்கு கரெக்டாக 6 மணி அளவில் தீமிதி திருவிழா ஃபஸ்ட் உன் பேர் என்னப்பா? வே தியாகன். நான் அரியலூர் மாவட்டம் செந்திரை வட்டம் உஞ்சினி கிராமத்தில் இருக்கிறேன். நீங்கள்? எஸ் அனல்ராஜ். நீங்கள்? எஸ் ரோசின். எஸ் லோகேஸ்வரன். லோகேஸ்வரன். நீங்கள்? கே கிருஷ்ணா. கிருஷ்ணா. நீங்கள் வாங்க கொஞ்சம் வாங்க. உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? வே தியாகன். சரி, இந்த திருவிழா எதுக்காண்டி கொண்டாடுறாங்க? இங்கே நம்ம முன்னொரு காலத்தில் இந்த திருவிழா கொண்டாடிட்டு இருக்காங்க. நம்ம 1900லேருந்து இந்த திருவிழா நடக்குது. ஒரு வருஷம் தேர், ஒரு வருஷம் தீமிதி விழா நடத்திட்டு இருக்காங்க. இன்னும் சிறப்பாக இந்த திருவிழா நடக்கும் என்று வேண்டுகிறேன். சரி, எத்தனை படிக்கிறீங்க? நான் 9th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட் போகிறேன். சரி, தீமிதி யாரெல்லாம் உங்களை இந்த தடவை எத்தனை பேர் மிதிக்கிறாங்க? இந்த தடவை 40 பேர் போல மிதிக்கிறாங்க. உங்கள் வீட்டில் யாரும் மிதிக்கிறாங்களா? எங்கள் வீட்டில் யாரும் மிதிக்கலண்ணா. மிதிக்க. சரி, நம்ம அரியலூர் மாவட்டத்தில் எது ஃபேமஸான விஷயம்? ஃபேமஸான விஷயம்னா திருவிழா. நம்ம கங்கை கொண்ட சோழபுரம், சலுப்பை, அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கூவத்தூர், வாழையூர் கோவில். அவ்வளோதாண்ணா எனக்கு தெரியும். கபடியில் ஏதாச்சும் பிளேயர் தெரியுமா? ஏதாச்சும் தெரிஞ்ச பிளேயர்? சுதாகர் தெரியுமா? அவர் என்ன ஊருக்காரரு? அவர் திருச்சி பாளையநல்லூர். சூப்பர். நீ கபடி எத்தனை வயசுலேருந்து விளாண்டுக்கிறா? 5ஆவது விளாண்டுறேன். சரி, நான் கபடி பிளேயர் ஆகணும் இருக்குமா? ஏதாச்சும் ட்ரைனிங் போயிட்டுருக்கியா? இல்லை, போல. ட்ரைனிங் நிறையா கற்றுக்க. நீனும் ஒரு பெரிய சுதாகர் மாதிரி ஒரு பெரிய கபடி பிளேயராக வரணும்.
வணக்கண்ணா. என் பேர் வெங்கடேசன். நான் கும்பகோணத்துலேருந்து வந்திருக்கேன். ஆனால் இந்த திருவிழா பற்றி நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? இந்த திருவிழா பார்த்திங்கன்னா நம்ம பகுதியில் பாரம்பரியமாக நடக்கக்கூடிய ஒரு திருவிழா. இங்கே பார்த்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு ஒரு முறை நம்ம பகுதியில் வந்து தீமிதி நடத்துகிறாங்க. ஊர் முக்கியஸ்தர்கள், ஊர் நாட்டாமைக்காரர்கள் இவர்கள்லாம் முடிவெடுத்து 5 வருடத்துக்கு ஒரு முறை நம்ம பகுதியில் தீமிதி வந்து நடக்குது. இந்த திரௌபதி அம்மன் வந்து மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு அம்மன். இது இந்த கிராமத்தில் மட்டும் இல்லாமல் வெளியூர்லேருந்துலாம் வந்து நம்ம சுற்றுவட்டார பகுதியில் இருக்கக்கூடிய கிராமத்துவாசிகள்லாம் வந்து நம்ம பூக்குழியில் வந்து தீ மிதிப்பாங்க. இது வந்து இந்த ஊருடைய சிறப்பு. மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நிச்சயமாக இந்த சமுதாயத்தில் பார்த்திங்கன்னா இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே வந்து டிஜிட்டல் இந்தியா அப்படிங்கிற ஒரு இதிலே போயிட்டுருக்காங்க. ஆனால் பழசை யாருமே நினச்சி பார்க்குறதில்ல. இப்போ பிறந்த குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை எல்லாருமே கையில் டச் ஃபோன் வச்சுட்டு எதாக இருந்தாலும் இருக்கக்கூடிய இடத்துல வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு அவேர்னஸாக நான் சொல்கிறேன். அவங்களே நோயை உருவாக்கிக்கிறாங்களே தவிர அதை வந்து நோயை குணப்படுத்துறதுக்கான வழி கிடையாது. நம்ம மீண்டும் பழைய பாரம்பரிய முறைப்படி ஆக்டிவாக இருக்கிறதுக்காக நம்ம மொபைல் செல்ஃபோனெல்லாம் மறந்து தன்னை அறியாமலே நம்ம உடல் உழைப்பு கொடுத்தா மட்டும்தான் நம்ம அதுலேருந்து மீண்டு வர முடியும். அண்ணன்ட்ட பேசுறது மிக சந்தோஷமாக இருக்குது. நானும் உங்களை சந்தித்ததில் எதிர்பாராமல் தான் உங்களை சந்தித்தேன். இருந்தாலும் ஒரு நட்பு இந்த இடத்துல கிடச்சிருக்கும் போது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். சார் மீண்டும் கண்டிப்பாக தேங்க்யூ.
Thank you.